சின்னமனூர் பழனி பாபா பேச இந்து முன்னணி எதிர்ப்பு. நீ மீலாது விழா நடத்தலாம், ஆனா பழனி பாபா பேசக்கூடாது. ஒரு 20 பாப்பாஞ்சு செஞ்சுட்டான். உடனே போலீஸ் தடை உத்தரவு. இந்த 20 பேருக்கு ஆளு எவ்வளவு முஸ்லீம்டானே 2000 பேர் போட வர 20 பேர் 2000 பேர்த்த 20 பேர் ஆட்சி செய்யறதாங்க அந்த ஊர்ல உள்ளது. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஐயா நம்மளால முக்கியத்தவர் மகன் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஊர்ல சொல்லிவிட்டு தேவமார வர சொல்லிட்டு அரிஜன தலைவர்களா வர சொல்லி என்ன பண்ணீங்களா சொல்றீங்க, எதுக்கு நாங்களா சொல்லுங்க, ஒரு 5 பேர் பாப்பானுங்க, ஏனுங்க நீங்க டிஏஜி எங்கள்கிட்ட சொல்லுங்க, இந்த டிஏஜி பேர் தாங்க இப்படி பண்றான். அப்படியா, சரிவா டிஏஜி என்ன நேர போனோம் பாதெல்லாம் போலவா உட்காந்து அந்த 5 ஐயப்பையில அங்க உட்காந்துருக்கான். 5 பேர், அது 20 பேருந்தானா 5 பேர். ஊர்ல எதிர்ப்பு தெரிவிப்பு. ஊர்னா எத்தனை பேர் கொண்டது ஒரு ஊரு, உனக்கு ஏதாவது கணக்கு இருக்குதான்னு. நோ பாபா, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் சிச்சுவேஷன். இந்த நீங்க மீட்டிங் போட்டு கடத்தல 69 பேர் போன மாசம் சுட்டாங்க ஜாதி கலவரத்துல. ஐயோ அது ஜாதி கலவரத்துல ஐயா. என் கூட தேவர்கள் தலைவர் வந்திருக்கார், என் கூட நாய்க்கர்களோட தலைவர், என் கூட கவுண்டர்கள் தலைவர், அந்த பக்கம் ஹரிஜன தலைவர்கள். 5 ஜாதிக்காரங்களும் ஊருக்கு கட்டுப்பட்டவங்க. நம்ம ஒரு நாட்டாமக்கார மாதிரி அந்த ஊர்ல கொத்துக்காருங்க. அவ்வளவு பேரும் வந்திருக்கும் போது நீ யார ஜாதிங்கிற இந்த ஐயன் ஒருத்தன் சொல்றதான் ஊரு கேட்கணுமா? என்ன சொல்றான் அவன்? இல்லப்பா அவங்க நியாயமா சொல்றாங்க, மீலாது விழா நடத்துறது அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்ல, அதுல நீங்க பேசக்கூடாது. எனக்கு இவன் பொண்டாட்டி கட்டிருக்க ஆட்சேபணம் இல்ல, ஆனா அவன் பொண்டாட்டி சீலை கட்டிருக்க கூடாதுன்னு. தனி மனித உரிமையில தலையறியானா? ஏன்னா ஒரு சமூகத்தின் உரிமையில தலைவர் போய் சட்டை போட்டு வளர்க்கணும். எங்கடா வேடி பார்த்த நீ? அவன் இப்படி கொண்டு வரான் பாரு. இது எங்களுடைய உரிமையில் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பு. எங்கள் உரிமையிலே போனாலும் இந்த விழாவை இங்கு நடத்திய தீர்வோம் என்பதை ஒவ்வொரு அரசும் உணர்ந்துதான் இருக்கிறார்கள், தெரியுமா?